ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்லேருந்து தான் பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று வந்து 65 வெயிட் வந்து இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 64 வந்திருக்கேன். ஒரு 2 வீக்ஸில் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இடையில வந்து இந்த மாதிரிலாம் டேஸ் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே 2 வாரத்தில் வந்து 67 இருந்தேன். இப்போது 64 இருக்கேன். 3 kg வந்து ரெடியூஸ் ஆகிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணதில். வெயிட் லாஸ் ஏன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து ஓரியண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வரும் இதுக்கப்புறம். இப்போவே எனக்கு ஃபீவர் வர சொல்ல பேக் பெயின் சிவியராக இருந்துச்சு. அதுக்கே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இந்த பிரண்டை துவையல், ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட் வந்து மாற்றிக்காதீங்க. வெயிட் லாஸ் இருக்கீங்க இல்லை, அது மேட்ரு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ மதியம் வந்து லன்ச் எடுத்துக்கிறீங்கன்னா காலையில் நைட்டு வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டானா ஒரு 2 சப்பாத்தி, 2 தோசை, 2 இட்லி அந்த மாதிரி. சட்னி வந்து எதனா ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி. ஓவர் ஆயில் ஃப்ரை ஐட்டம் சாப்பிடாதீங்க. இந்த ஆயிலில் போட்ட சிக்கன் பக்கோடா, அந்த மாதிரி லாலிபாப் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. இது வந்து எப்போவுமே நல்லது ஹெல்த்துக்கு. நீங்கள் ரொம்ப இந்த மாதிரிலாம் க்ரேவிங்ஸாக இருக்குன்னா என்றைக்குனா ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. அது மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியணும். வெயிட் மிஷின் வந்து எல்லார் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் அப்படி தான் இது 3வது மிஷின் வந்து நான் வந்து கொஞ்சம் பிராண்டட் இல்லாமல் வாங்கி என்னாச்சுன்னா அது 1 இயர் கூட வர மாட்டேது. 1 இயரில் வந்து சரியாகவே ஒர்க் ஆகாமல் போயிடும். அது மாதிரி செல் எடுத்து வெயிலில் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல் வாங்கிட்டு வந்து போடுறது எதுவுமே செட் ஆகலை. கடைசி அது நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே அது என்ன சொல்கிறது, பிராண்ட் இல்லைனால சரியாக ஒர்க் ஆகலை. அதை எடுத்து ஓரம் கட்டிட்டேன். நல்ல பிராண்டடாக பார்த்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்துச்சு, சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்படி நம்ம காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி அதை நான் எழுந்து வெயிட் மிஷின் செக் பண்ணிவிட்டு நல்லா சேஃப்டியான இடத்துல பார்த்து எடுத்து வச்சிடுவேன். அதை பத்திரமா யார் கையிலையும் பாப்பா கையிலலாம் படாத மாதிரி. என்ன ஒரு அதிசயம்னா, என் பையன் வந்து நான் டெய்லி காலையில் வெயிட் மிஷின் ஏறி நிற்கிறேன்னா அவனும் நான் பண்ணுறேன். நான் ஏறி நின்ற உடனே என்னை தள்ளிட்டு அவன் ஏறி நிற்கிறான். நின்றுட்டு அது அந்த நம்பர் காட்டுறான் எனக்கு. இன்னும் என் பையனுக்கு வந்து சுத்தமாக ஃபீவர் கோல்டு செட் ஆகலை. நைட்டு தூக்கமே கிடையாது. இப்படி தான் போயிட்டுருக்கு டே வந்து. கோல்டுனால ஃபீவர் ஹெவியாக வந்து செம்ம ஜுரம் அடிக்குது. சிரப் ஊற்றினோடனே ஒரு 1/4 ஹவருக்கு ஃபீவர் கம்மியாகுதா, மறுபடியும் ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துக்குது. ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த மருந்து ஊற்ற இப்படி தான் போயிட்டுருக்கு. இருக்கிற சிரப்பெல்லாம் காலியாகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 சிரப்பு அந்த பாட்டில் வந்து இருக்குது. வீட்டில் மருந்து கடையே வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட் இப்படி தான் வரும். இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து 2 பாப்பா வளர்க்க சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரிலாம் கண்ணை முழிச்சு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெயிட் லாஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். 6 வருஷம் கழித்து இவர் பிறந்தார். இப்போ மறுபடியும் எல்லாமே ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி எனக்கு தோணுது. குழந்தைங்க வந்து ஃபீவர் எதுவுமே இல்லைன்னா அவங்க வளர்றதும் தெரியாது, நம்மளுக்கு ஹாப்பியாக போயிடும் டே. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் போகிறதே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அவருக்கு இட்லி வந்து ஆஃப் தான் சாப்பிட்டா. அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தம்பிக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சிரப்பில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிஷ்யூ வச்சுக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துனாவே எழுந்து ஓடிடுறான். அவனுக்கு பொறுமையாக அழுகு என்ன பண்ணுற, வாமிட் எடுக்காமல் மெதுவாக ஒரு மருந்து ஊற்றிட்டு ஒரு 1/4 ஹவர் பொறுத்து இன்னொரு மருந்து ஊற்றுவேன். அப்புறம் அந்த மாதிரி கொடுத்துட்டு யானையில் போட்டேன். எப்போவுமே யானையில் போட்டால் முழிப்பான், எழுந்து உட்காந்துப்பான், அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான். ஃபேனும் வைக்கல. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து வெயிலே வரல, அந்த மாதிரி இருக்குது. யானையில் போட்டு ஆட்டினோடனே தூங்கிட்டான். இப்போ தூங்கிட்டு இருக்கான். அந்த கேப்பில் தான் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வெயிட் வந்து 64 வந்ததால் ஸோ ஹாப்பி. வெயிட் லாஸ் வந்து இப்போ காலையிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் சூப்பராக போகும். ஒரு 4-5 மணி 6 மணிக்குள்ளே அந்த கிரேவிங்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பசி வந்து ஓவராக இருக்கும், டெம்ப்டிங்காக ஆகும். எதனா சுட சுட
பக்கோடா அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு தோணும். உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு எல்லாருக்குமே தோணும் இந்த மாதிரின்ட்டு. அந்த டைமில் மிஸ்டேக் பண்ணனால தான் என் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மற்றபடி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் நேற்று கூட வந்து வீட்டில் நான்வெஜ் எடுத்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஆனால் நான் சாப்பிடவே இல்லை. நான் தான் ஊட்டி விட்டு எல்லாமே பண்ணேன். மைண்டு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா போதும், வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒன்று வருத்தம் என்னென்னா, இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணிடுறேன், அது ஓகே. கூடவே என்னுடைய ஹஸ்பண்டும் பண்ண வைக்கணும். பண்ணும் எண்ணெய் இருக்குது, ஆனால் பண்ண மாட்டுறாங்க. அவரும் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, ஹெல்த்து ஓரியன்ட்டாக பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். சமையல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இன்னும் நம்ம செய்கிறோம், இவங்க இது சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றாங்க, என்னைக்குன்னா ஒரு நாள் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி டெய்லி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நான் வந்து இப்போ எனக்கு என்ன மைண்ட் செட் வச்சுங்கன்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இவரை கொண்டுன்னு வந்து இவருக்கு டயட் மாதிரி நான் மைண்டில் வச்சுருக்கேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு, கடவுள் கையில் தான் இருக்குது. ஜனவரி நியூ இயர் அன்றைக்கி எல்லாருமே பாசிட்டிவாக வரணும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கும் கோல்டு இருக்குது, இருந்தாலுமே ஒர்க்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இவரும் 2 நாளாக எனக்கு கொஞ்சம் ஈவினிங்கில் வந்து குக்கிங் மட்டும் நான் பண்ணுறேன், மற்றதெல்லாம் இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இடையில் வீடியோ கட் பண்ணிட்டேன், கால் வந்துச்சு ஒன்று. அதனால் மதியத்துக்கு வந்து சிக்கன் எடுத்துன்னு வந்திருக்காங்க. சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு பாயில் பண்ணியிருக்க எக்கு, அப்புறம் ரைஸ் இப்போ வெந்துட்டு இருக்குது. காலையில் டிஃபன் அப்படியே இருக்குது, சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிடல, நான் ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிடுவேன், உங்களுக்கே தெரியும். தண்ணி தான் குடிச்சிருக்கு. இப்போ சாதம் வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா முட்டை வந்து அப்படியே விட்டுருவேன். மதியத்துக்கு அதை உரிச்சிக்கலாம் அப்படியே சூடாக அந்த தண்ணியிலே அப்படின்ட்டு. சிக்கன் இதுதான் இன்றைக்கான லன்ச். என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து நான் பெரிய பப்பாயா வாங்கிட்டு வந்தேன். அது பாதி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் தெரியும், லன்ச்சில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ கொண்டக்கடலை, அது வந்து நான் வந்து பச்சையாக வேக வச்சு என்னதான் நைட்டு ஊற வச்சு காலையில் பச்சையாக எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். பாயில் பண்ணி எடுக்கல. உங்களுக்கு பாயில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது பப்பாயா, அதுக்கப்புறம் 2 முட்டை பாயில் பண்ணது, அப்புறமா சிக்கன் கிரேவி, இவ்வளோ தான். வேறு எதனா அம்மா கிச்சனில் போய் பார்ப்பேன், பொரியல் எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் வச்சுப்பேன். இல்லைன்னா நான் செஞ்சதே இதுவே அதிகம். எனக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைனாவே எனக்கு எதுவுமே கிச்சனுக்கு போகிறதுக்குமே பிடிக்கல, வீட்டில் வேலை செய்ய பிடிக்கல. இப்போ காலையில் வந்து பாருங்கள், ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ரூம் ஸ்ப்ரேலாம் வச்சு க்ளீனாக பண்ணிவிட்டேன். துவைக்க துணி என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுவிட்டேன். தம்பி இதை வந்து திரும்ப போய் போட்டுவிட்டேன். கொஞ்சம் வெயில் வர சொல்லவே, ஏன்னா மிஷின் எதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். நம்ம காய வைக்கிற வேண்டியதாக. 1/2 அன் ஹவரில் போட்டோன்னா அது நல்லா காஞ்சி, இங்கே வெளியவே கொடியில் வந்து போட்டோன்னா அது காஞ்சிரும். அப்போத்துக்கப்பே நம்ம துவைச்சிட்டோம்னா நம்ம துணியும் சேராது. அது மடிக்கிறது பெரிய வேலை. அது ஈவினிங்கில் வந்து காஞ்ச துணியெல்லாம் மடிச்சிடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. பசங்களும் எழுந்துக்க முடியாமல் இந்த கிளைமேட்டுக்கு வந்து லீவ் போட சொன்னால் கரெக்டாக ஊன்றாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கூல் முக்கியம் இல்லை, அதை கேர்ஃபுல்லாக அனுப்புகிறேன். பார்க்கலாம், அவங்க எல்லாம் செட் ஆகிருக்கு. குட்டி பையனுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதுவே போதும். இன்றைக்கான அப்டேட்டு இது தான். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.